வீணாக எதற்கு ஒரு உயிரை கொல்ல வேண்டும்? உங்களுக்கு நாயின் குறைப்பு சத்தம் தானே தொல்லை கொடுத்தது. அதனால் அதன் மீது அஸ்திரபாணத்தை விடுத்து அதன் வாயை நான் கட்டிவிட்டேன். நீ யார்? வேட்டுவ தலைவன் இரண்ய தனுஷின் மகன் ஏகலைவன். அப்படி என்றால் நீ ஒரு வேடன். வேடன் விலங்குகளை வேட்டையாட அம்புகளை தொடுக்கலாம். ஆனால் வாயை மட்டும் கட்டும் இந்த அற்புதமான அஸ்திர வித்தையை நீ யாரிடம் கற்றாய்? உன்னுடைய குருநாதர் யார்? பாரதம் போற்றும் துரோணாச்சாரியாரே என் குருநாதர். துரோணாச்சாரியர் உன் குருநாதரா? ஆம், துரோணாச்சாரியாரின் சிஷ்யன் நான். அந்த மாபெரும் குருவின் அருளாலே நான் தனுர் வேதத்தை இப்பொழுது அபியாசம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்வது? நான் வணங்கும் ஈசன் மேல் ஆணையாக துரோணாச்சாரியாரே என் குருநாதர். தாங்கள் யார் என்று சொல்லவே இல்லையே. குரு துரோணாச்சாரியாருக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். அர்ஜுனா, இப்பொழுது யாருக்கு வணக்கம் சொன்னாய்? நீங்கள் தான் என் குரு, உங்களுக்குத்தான். வேறெங்கோ பார்த்து வணக்கம் சொன்னாயே, அதுதான் எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அப்படி என்ன என் மேல் கோபம்? உங்கள் மீது கோபம் அடைய நான் யார்? நீ என் பிரியமான சீடன் இல்லையா? உனக்கு என் மேல் கோபப்பட உரிமையுள்ளது. எல்லாம் வாய் வார்த்தையில் தான் உள்ளது. அர்ஜுனா, நீ என்ன சொல்ல வருகிறாய்? இவ்வுலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளி நீதான் என்று சபையில் அறிவித்தீர்களே, அது உண்மைதானா? ஆமாம், அது சத்தியமான உண்மை. அதில் உனக்கு இப்பொழுது என்ன சந்தேகம்? தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை விட அதிகமாக அஸ்திர சாஸ்திர வித்தைகளை ஒரு வேடனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அர்ஜுனா, என்ன சொல்கிறாய்? ஒரு வேடனுக்கு நான் அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தேனா? என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றல் இல்லை, நான் கண்ட உண்மை. இன்னும் சொல்ல போனால் அவன் என்னை விட வில் வித்தையில் சிறந்தவனாக இருக்கிறான். நான் இன்று வரை அறியாத அற்புத வித்தைகளை அவன் செய்து காட்டி என்னை திணறடித்து விட்டான். யார் அவன்? எங்கு அவனை சந்தித்தாய்? அவன் பெயர் ஏகலைவன், வேட்டுவ தலைவன் இரண்ய தனுசுவின் மகன். காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது நான் அவனை சந்தித்தேன். அவன் தங்களைத்தான் தன் குரு வென்று ஈசன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறான். உடனே நான் அவனை காண வேண்டும். வா. குருவே வணக்கம். தங்களை தரிசித்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நான் உனக்கு குருவா? வேடனான நீ எனக்கு சிஷ்யனா? தாங்கள்தான் என்னுடைய குரு.
தங்களுடைய அனுமதியோடும் ஆசைகளோடும் தான் நான் இப்பொழுது தனுர்வேதத்தை அபியாசம் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை யார் என்றே எனக்கு தெரியவில்லையே. குருவே, தாங்கள் என்னை மறந்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? குரு துரோணாச்சாரியார் அவர்களுக்கு வணக்கம். நான் வேட்டுவ தலைவன் இரணிய தனுசின் மகன் ஏகலைவன். நான் தங்களிடம் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அற்ப விஷயமல்ல. அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள அபார திறமை வேண்டும். அது உன்னால் முடியாது. என்னால் தாங்கள் கற்றுக் கொடுப்பதை சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். வில்வித்தையில் நான் ஓரளவு பயிற்சி பெற்றிருக்கிறேன். தாங்கள் அனுமதி அளித்தால் பார்த்து கற்றுக்கொண்டதை செயலில் காட்ட முடியும். ஏகலைவா, உண்மையில் உன்னிடம் அபார திறமை இருக்கிறது. நன்றி குருவே. எல்லாம் தாங்கள் விட்ட மூச்சு காற்றை சுவாசித்ததனால் உண்டான பயன். அப்படியானால் என்னை தங்களின் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கும் அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுங்கள். உன் பணிவு, உன் குருபக்தி என்னை மிகவும் கவர்ந்தது. அப்படியானால் இன்று முதல் உங்கள் மாணவர்களில் நானும் ஒருவன் என கொள்ளலாமா? என்னால் முடியாது. என்னுடைய மாணவர்கள் அனைவரும் பெருமைக்குரிய சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்த ராஜகுமாரர்கள் மற்றும் ஆச்சாரமும் குலப்பெருமையும் மிக்க அந்தணர்கள். வேடுவனான உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அனைவரையும் அவமதித்த குற்றத்திற்கு நான் ஆளாவேன். சத்திரியன் அந்தணன் போன்று ஒரு வேடுவனும் ஒரு இனம்தானே? தங்கள் கருத்துப்படியே வேடுவ இனம் தாழ்ந்த குலம் என்றாலும் அதில் பிறந்தது என் குற்றம் இல்லையே. உனது வாதத்தில் உள்ள தர்மம் எனக்கு புரிகிறது. உன் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் அளவிற்கு நான் வேத விற்பன்னரும் அல்ல. வழி வழியாக வந்து கொண்டிருப்பதை, நான் கற்றதை கற்ற முறையில் கற்பிக்கிறேன், அவ்வளவே. சிறந்த வீரனான உனக்கு எனது ஆசிகளும் வாழ்த்துக்களும் என்றென்றும் உண்டு. ஞாபகம் வருகிறது. உங்களது ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதற்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். தயவு செய்து என்னுடன் வாருங்கள். வாருங்கள் குருவே. குருவே,
தினந்தோறும் உங்களது விக்கிரகத்தை வணங்கி அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயிலத் தொடங்கினேன். நீங்கள் என் மானசீக குருவாக இருந்து எனக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளை போதித்தீர்கள். நான் இப்போது தனுர்வேதத்தை உங்களுடைய அருளால் அபியாசம் செய்து கொண்டிருக்கிறேன். குருவே, என்னை உங்களுடைய சிஷ்யன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறதல்லவா? நிச்சயமாக. இதைவிட எனக்கு வேறு பாக்கியம் என்ன வேண்டும்? குருதட்சணை இல்லாமல் ஒரு சீடன் குருவிடம் பாடம் கற்றுக்கொண்டது முறைதானா? உங்களுக்கு குருதட்சணையாக என்ன வேண்டும்? உடனே கேளுங்கள். என் உயிரை கொடுத்தேனும் அதை உங்கள் பாதங்களில் சேர்ப்பேன். ஏகலைவா, உனது வலதுகை கட்ட விரலை எனக்கு குருதட்சணையாக்க வேண்டும். இவ்வளவுதானா? குருவே, என்ன இது? ஏகலைவா, என்ன யோசிக்கிறாய்? என்னை நீ குருவாக வணங்குவது உண்மை என்றால் நான் கேட்ட தட்சணையை இப்பொழுதே கொடு. இல்லை என்றால் என்னை உன் குருவென்று சொல்லிக் கொள்ளும் உரிமையை இழப்பாய். உங்களது விவாதம் முடியவே காத்திருந்தேன். இந்த கட்டை விரல் எனது உடலில் இருப்பதை விட உங்களின் அங்கீகாரமே எனக்கு பெருமை சேர்க்கும். ஏகலைவா, மிக்க மகிழ்ச்சி. அர்ஜுனன் பெயர் இருக்கும் வரை உனது பெயரும் இவ்வுலகில் நிலைத்து நிற்கும். நீ நீடூழி வாழ்வாயாக.